ஆக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சிறுவாச்சூர் அருகே சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் மீது கார் மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்தகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்தகுமார், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? காவல்துறையினுடைய தரப்புல எந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருகே சமயபுரம் அருகே சாலையில் மாலை அணிந்து பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்த பெண்கள் அதிகாலையில் 5 மணி அளவில் சென்று கொண்டிருந்தனர். சென்னையிலிருந்து திருச்சி நோக்கிய கார் எதிர்பாராத விதமாக பாத யாத்திரைகள் சென்றவர்கள் மீது மோதியது. இதில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மலர்கொடி, விஜயலட்சுமி, சசிகலா மற்றும் கங்கவல்லி கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா ஆகிய 4 பெண்களும் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் ஒரு பெண் படுகாயத்துடன் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து பெரம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் சென்னையைச் சேர்ந்த கௌதம் என்பவரை விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து இன்று பௌர்ணமி என்பது சமயபுரம் திருச்சியில் அருகே உள்ள சமயபுரம் கோயிலுக்கு பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர். இரவும் பகலுமாகவே அவங்க நடைபயணமாக வந்துட்டு இருக்காங்க. இந்த இரவு நேரங்களில் அதிகமாக நடக்கும் பெண்கள் மீது எதிர்பாராக மோதிய விபத்து பெரம்பலூர் மாவட்டத்திலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற விபத்துகள் வராமல் இருப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் பாத யாத்திரை செல்லும் பொதுமக்களும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார். Ini lah